शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம், மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமா? முறையாக அமைதிப்படுத்தப்பட்டு நன்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை விஷாலமுடையதாக ஆக்குவது சித்த விஷாலதா தியானம். சித்த விஷாலதா தியானத்தில் ஒரு பகுதியாக அமைவது ஈஸ்வர விபூதி தியானம். விபூதி என்றால் சிறப்பு. நாம் எங்கெங்கு சிறப்பை பார்க்கின்றோமோ இந்த
இந்த உலகில் எல்லா சிறப்புகளிலும் இறைவனே வெளிப்படுகின்றார். அனைத்து சிறப்புகளுக்கும் உரியவர் இறைவனே ஆகும். நம்மிடம் உள்ள சிறப்புகளையும் பிறரிடம் உள்ள சிறப்புகளையும் ஈஸ்வரனின் வெளிப்பாடாக, ஈஸ்வர விபூதியாக பார்க்க கற்பது ஈஸ்வர விபூதி தியானமாகும். நம்மிடம் உள்ள அனைத்து சிறப்புகளுக்கும் உரியவராக இறைவனே இருக்கின்றார். நமது அகங்காரத்தின் பின் ஒளிந்து கொண்டு இருப்பவர் இறைவனே ஆகும். நம்மிடம் உள்ள அனைத்து சிறப்புகளும் இறைவனின் சிறப்பு என்பதை நாம் ஆழமாக அறியத் தொடங்கும் போது நம்மிடம் கர்வம் என்கின்ற குணத்தை நாம் ஜெயிக்க முடியும். நம்மை நாம் உயர்வாக கருதத் தொடங்கும் அதே சமயத்தில் பிறரை நாம் குறைவாக காணத் தொடங்குகின்றோம். இந்த பேத திருஷ்டியினால் நமக்கு அசாந்தியே உண்டாகும். பார்க்கும் இடம் அனைத்தில் உள்ள சிறப்பும் இறைவனே ஆகும். என்னிடம் எத்தனையோ சிறப்புகள் இருப்பதாக நான் நினைக்கலாம். எனக்கு சில திறமைகள் இருப்பதாக நான் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடே ஆகும். அதே சமயத்தில் பிறரிடம் ஏதாவது ஒரு சிறப்பு வெளிப்பட்டால் அதையும் ஈஸ்வரனின் விபூதியாக நாம் காண பழக வேண்டும். பிறரிடம் உள்ள சிறப்புகள் அனைத்தையும் ஈஸ்வரனின் விபூதியாக பார்க்க தொடங்கும்போது நாம் பொறாமை என்கின்ற குணத்தை ஜெயிக்க கற்றுக்கொள்கின்றோம். உண்மையில் இறைவனே பிறருடைய சிறப்புகளில் வெளிப்படுகின்றார். என்னிடம் உள்ள சிறப்புகள் அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடே ஆகும். பிறரிடம் நான் காணும் சிறப்புகள் அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடே ஆகும். உண்மையில் இறைவனே எல்லாமாக இருக்கின்றார். இதை நாம் நமது ஆழ்மனதில் பதிய வைப்பது மிகவும் அவசியமாகும். கர்வம், பொறாமை ஆகிய 2 துர்குணங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரே வழி அனைத்தையும் ஈஸ்வரனின் சிறப்பாக பார்க்க கற்றுக்கொள்வதே ஆகும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதத்திலிருந்து விடுபடுவதற்கு இது முக்கியமான ஒரு கருத்தாகும். பேத திருஷ்டி நம்மிடம் இருந்து மறையத் தொடங்கும் அளவு நம்மளுடைய மனம் அமைதியடைய தொடங்குகின்றது. எல்லோரையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து அமைகின்றது. நான் பெரியவன், நீ சிறியவன் என்கின்ற எண்ணத்திலிருந்து முழுமையாக நாம் விடுபட முடியும். இந்த சிந்தனைகளை ஆழ்மனதில் பதிய வைக்கும் பொருட்டு சில நிமிடங்கள் நாம் சுயமாக இந்த விபூதி தியானத்தை அபியாசம் செய்வோமாக. நம்மிடம் என்னென்ன சிறப்பு இருக்கின்றது என்று நினைக்கின்றோமோ
அவை ஒன்றொன்றாக நினைவுபடுத்தி அது ஈஸ்வரனின் வெளிப்பாடு, அது ஈஸ்வரனின் வெளிப்பாடு என்று நமக்கு நாமே சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமா? असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। पंचदशी तृप्तिदीप प्रकरणं முதல் श्लोकम्। आत्मानं चेत् विजानीयात् अयमस्मीति पुरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत् अस्याश्रितेरभिप्रायः सम्यक् अत्र विचार्यते। जीवन्मुक्तस्य या तृप्तिः सा तेन विशदायते। मायाभासेन जीवेशौ करोतीति श्रुतत्वतः कल्पितावेव जीवेशौ ताभ्यां सर्वं प्रकल्पितम्। ईक्षणादिप्रवेशान्ताः सृष्टिरीशेन कल्पिता। जाग्रदादिविमोक्षान्तः संसारो जीवकल्पितः। ब्रह्माधिष्ठानभूतात्मा कूटस्था संगचित्वभुः। अन्योन्यध्यासतो संगः धीस्तज्जीवोऽत्र पूरुषः। साधिष्ठानो विमोक्षादौ जीवोऽधिक्रियते न तु। केवलो निरधिष्ठानः विभ्रान्ते क्वाप्यसिद्धितः। अधिष्ठानं च संयुक्तं भ्रमां समवलम्बते।
यदा तदाहं संसारी इत्येवं जीवोऽपि मन्यते भ्रमांसस्य तिरस्कारात् अधिष्ठानप्रधानता यदा तदा चिदात्माहम् असङ्गोऽस्मीति बुध्यते नासङ्गेऽहं कृतिर्युक्ता कथमस्मीति चेत् शृणु एको मुख्यो द्वावमुख्यौ विद्यार्थस्त्रिविधोऽहमः अन्योन्यध्यासरूपेण कूटस्थाभासयोर्वपुः एकीभूय भवेन्मुक्तः तत्र मूढैः प्रयुज्यते पृथक् आभासकूटस्थौ अमुख्यौ तत्र तत्त्ववित् पर्यायेण प्रयुङ्क्तेऽहं शब्दं लोके च वैदिके लौकिकव्यवहारेऽहं गच्छामि इत्यादिके बुधः विविच्यैव चिदाभासं कूटस्थातं विवक्ष्यति असङ्गोऽहं चिदात्माहम् इति शास्त्रीयदृष्टितः अहं शब्दं प्रयुङ्क्तेयं कूटस्थे केवले बुधः ज्ञानिता ज्ञानिते त्वात्मा आभास्यस्यैव न चात्मनः तथा च कथमाभासः कूटस्थोऽस्मीति बुध्यताम्. இப்போ நம்ம திருப்தி தீபத்தில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். முதல்ல பிருகதாரண்யக உபனிஷத் மந்திரம் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி பூருஷக கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன். ஜீவன் முக்தசிய யா திருப்திஹி, ஜீவன் முக்தனுக்கு எந்த ஒரு திருப்தி இருக்கின்றதோ அதை நான் விளக்கமாக சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நமக்கு தொடங்கினாருன்னு பார்த்தோம். முதல்ல பூருஷகங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பூருஷக அப்படின்னா யார், அந்த மந்திரத்தில் இருக்கின்ற முதல் வரியில் இருக்கிற கடைசி பதம் யார், இதை சொல்கிறது யார், ஆத்மானம் சேத் விஜானியாத் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் அந்த பரம்பொருளே என்று சொல்வது யார் அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக வந்துட்டுருக்கு நமக்கு. அதில் அப்போ பூருஷன் அப்படிங்கும்போது அதுக்கு அர்த்தம் பார்த்தோம் நம்ம. அதுக்கு அதில் 2 அம்சம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த புருஷன் சொல்லும்போது 2 அம்சம் இருக்குது. அதில் நமக்கு 5வது ஸ்லோகத்தில் தான் புருஷனுக்குரிய கரெக்டான விளக்கத்தை சொன்னார். ஒரு அம்சம் அசங்க சித் வபுகு, அந்த சித் அம்சம் ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த சிதாபாச அம்சம் ஒன்று இருக்குது. தீஸ்த தத்ர பூருஷக அப்படின்னு சொன்னார். அதில் வெளிப்படுகின்ற அந்த பிரதிபிம்ப அம்சம் ஒன்று இருக்குது, சித்தம்சம் ஒன்று இருக்குது, 2 அம்சம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் 6வதுல ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அப்போ சிதாபாசனை மட்டும் நம்ம ஜீவன்னு சொல்லக்கூடாதா, சித்தையும் சேர்த்து தான் சொல்லணுமா அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. அப்போ அதுக்கு சொன்னார், ஆதாரம் இல்லாமல் அத்தியாசம் கிடையாது, அதனால சிதாபாசனுக்கு ஸ்வதசத்தா கிடையாது, அது தானாக சுதந்திரமாக இயங்க முடியாது, அதுக்கு கண்டிப்பாக சித்தம்சம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞானி எப்படி அஜ்ஞானி தன்னை எப்படி பார்க்குறாரு, அந்த அகம் சப்தத்தை ஆத்மானம் அந்த நான்கிற சப்தத்தை ஞானி எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அஜ்ஞானி எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறத 2 ஸ்லோகத்தில் பார்த்தோம். 7லையும் 8லையும் பார்த்தோம். இந்த 2 அம்சத்தில் 7வதுல அஜ்ஞானி தன்னை எப்படி பார்த்துக்கிறாரு, அந்த பிரம்ம அம்சத்தை மட்டும், அந்த சிதாபாசன அம்சத்தை மட்டும் எடுத்துட்டு தன்னை என்ன பண்ணிடுறாரு,
ஜீவன் தன்னை சம்சாரின்னு நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். நம்ம அடுத்து ஞானி எப்படி பண்ணுறாரு, தன்னை சித்தம்சமாக புரிந்து கொள்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அடுத்தது 9ல் ஒரு பூர்வபக்ஷம் கேட்கப்பட்டது. அப்போது நான் அசங்கக என்று சொல்வது யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டான். நான் அசங்க, ஏன்னா நமக்கு ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இத்தி பூருஷக, ஒரு பூருஷகன் என்ன சொல்கிறான், ஆத்மானம் நான், அயம் அஸ்மி இத்தி நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறான். அந்த ஸ்லோகம் தான் நமக்கு மெயின், அதுக்காகத்தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த புருஷனில் 2 மிக்சர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சித்தும் இருக்குது, சிதாபாசனும் இருக்குது. அப்போ அகம் பிரம்ம அஸ்மின்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? புருஷனில் 2 அம்சம் இருக்குது. அப்போ அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 2 அந்த நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாரு. 3 விதமான பொருள் இருக்குது. 1 முக்கிய அர்த்தம், 2 அமுக்கிய அர்த்தம்னு பார்த்தார். அப்போது முக்கிய அர்த்தம்னு பார்க்கும்போது அது சாதாரண அந்த லௌகிக ஜனங்கள், மூட ஜனங்கள், இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாத ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, சித்தையும் அச்சித்தையும் பரஸ்பரம் என்ன பண்ணுறாங்க, அத்தியாசம் பண்ணி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தப்பாக பயன்படுத்துகின்றார்கள். நான் சொல்லும்போது இந்த உடலையே நான் சொல்கிறாங்க, இந்த மனசையே நான் சொல்கிறாங்க. இதுதான் முக்கிய அர்த்தம்னு சொன்னார். அப்புறம் அமுக்கிய அர்த்தம், அது ஞானியால் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது அமுக்கிய அர்த்தம். அதில் 2 இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று லௌகிக நான், இன்னொன்று வைதிக நான். ஞானி விவகாரம் பண்ணும்போது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிதாபாசனை மட்டும் பிரித்து அவர் மனசில் சிதாபாசனை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறார். அகம் அசங்கக அப்படின்னு சொல்லும்போது சித்தை மட்டும் பிரித்து சொல்கிறாரு. அது நமக்கு கிளியராக இருக்கணும். என்ன நம்ம இந்த நானில் 3 நான் இருக்குது. 1 அமுக்கிய நான், 1 முக்கிய நான், 2 அமுக்கிய நான். ஞானி தான் அமுக்கிய நான் சொல்கிறது. அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, சித்தையும் சிதாபாசனையும் பிரித்து அவர் விவகாரம் பண்ணும்போது எப்படி இருக்காரு, நிதித்தியாசனம் பண்ணும்போதும் கிளாஸ் எடுக்கும் போதும் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அஞ்ஞானி என்ன பண்ணுறான், எப்போவுமே 2ஐயும் சித்தையும் சிதாபாசனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அடுத்து ஞானி ஒரு அம்சத்தில் சிதாபாசனை மட்டும் பிரித்து விவகாரத்தில் சொல்கிறாருன்னு பார்த்தோம். அந்த சாஸ்திரிய நான் சொல்லும்போது ஞானி என்ன சொல்கிறாரு, அகம் அசங்கக, அகம் கூடஸ்தக, அகம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறாரு ஞானி. இப்போ அவன் கேட்குறான், அப்போ தான் அவன் கேட்குறான், அந்த கேள்வி வருது நமக்கு. அந்த அகம் அசங்கக, அகம் கூட்டஸ்தக அப்படின்னு ஞானி கூட்டஸ்தனை மட்டும் நினச்சிட்டு சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா அவர் தியானம் பண்ணும்போதும் கிளாஸ் எடுக்கும் போதும் மட்டும்தான் அந்த அகம் கூட்டஸ்தங்கிறத பயன்படுத்துகிறாரு. ஆனால் கூட்டஸ்தனுக்கு சொல்கிறதுக்கு அந்த கரணமே கிடையாது. புரியுது இல்லையா? இப்போ நம்ம விவகாரத்தில் சிதாபாசனை மட்டும் பிரித்து சொல்கிறாரு. அப்போ ஞானியும் சித்தையும் சிதாபாசனையும் குழப்பி வச்சுருக்காரா அப்படிங்கிறத அவன் கேட்கல. அப்போ அவன் இதை நெகேட் பண்ணிட்டான். சிதாபாசன் இது பிரித்து வச்சுருக்காரு. ஆனால் அப்போ சொல்கிறது யார்? பிரம்மம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த கரணம் கிடையாது. சிதாபாசன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அது சித்தே கிடையாது. அப்படிங்கும் போது சொல்கிறது யார் அப்படின்னு அந்த இடத்துல தான் நம்ம முடித்தோம். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு முடித்தோம். ஒரு வேஷம் போட்டிருக்கும் போது அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் எப்படி ஒரு வயோதிக வேஷத்தில் இருக்கும்போது என்னால் நான் ஆனந்திங்கிறத சொல்ல முடியும். இப்போ ஒரே பொருள், ஒரு பொருளில் ஒரு அம்சம் மித்தியா அம்சமாகவும் ஒரு அம்சம் சத்திய அம்சமாக இருக்கும்போது என்ன சொல்லலாம், இது சொல்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அதுதான் டைம் கொடுத்தேன், ஒரு 2 வாரம் டைம். இது கொஞ்சம் ஆழமான விஷயம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு பூர்வபக்ஷம் இருக்கா? ஏன்னா இதில் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகணும் இல்லையா? அதை ஏற்றுக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறது வேற, இதை மனசில் ஏற்றுக்கிறது வேறு. ஆமாம், சிதாபாசன் சொல்கிறதுங்கிறது கரெக்டு தான். எந்த அம்சத்தில் சொல்கிறான், அவன் தன்னை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். எனக்கு நல்லா தெரியும் நான் ஆனந்திங்கிறதான் தெரியும், நான் போட்டிருக்கிறது வேஷந்தாங்கிறதும் தெரியும் நமக்கு. அப்போ அந்த அம்சத்தில் சிதாபாசனாக இருக்கின்றவன் தன்னை புரிஞ்சிக்கிட்டு நான் அகம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை, ஏன்னா அந்த
14 வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறியும் தன்மை அறியாமை என்கும் தன்மைங்கிறது சிதாபாசனத்தான் உண்டு. அப்போ அறியும் தன்மை என்பது சிதாபாசனுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்போது சிதாபாசன் தான் சொல்ல முடியும், அகம் பிரம்மங்கிறத அவன் தான் சொல்ல முடியும். அவன் எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து ராதைன்னு எப்படி சொல்லலாமா? நான் ஆனந்தின்னு சொல்லலாம். அப்போ அவன் சிதாபாசன் எப்படி கூடஸ்தனா நான் சொல்ல முடியும்? அப்படி இருக்கும்போது ஒன்று வேஷம், நீ அது நீ தான் அதுவாக இருக்கின்றாய், அதனால சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த முக்கியமான ஸ்லோகம். ஞானிதா அஜ்ஞானிதே ஆத்மா ஆபாசஸ்ய நச்ச ஆத்மனஹ ததாச்ச கதம் ஆபாசக கூட்டஸ்தம் அஸ்மீதி புத்தியதாம். எப்படி ஆபாசன் சிதாபாசன் நான் கூட்டஸ்தன் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம 15 வித்யாரண்யர் அதுக்குரிய பதில் கொடுக்குறாரு. நாயம் தோஷஸ்சிதாபாசஹ கூடஸ்தைக ஸ்வபாவவான் ஆபாசஸ்தஸ்ய ஆபாசத்வஸ்ய மித்யாத்வாத் கூடஸ்தத்வாவசேஷனாத் நாயம் தோஷஸ்சிதாபாசஹ கூடஸ்த ஏகஸ்வபாவவான் ஆபாசஸ்த்வஸ்ய மித்யாத்வாத் கூடஸ்தத்வாவசேஷனாத். இப்போ இதுக்கு தான் அது பதில். ஒரு வித்யாரண்யர் கொடுத்துருக்கிற பதில் நம்ம சந்தியை பிரிச்சுக்குவோம். ந அயம் தோஷக, ந அயம் தோஷக சிதாபாசக, ந அயம் தோஷக சிதாபாசக கூட்டஸ்தக, சிதாபாசக கூட்டஸ்தக ஏக ஸ்வபாவவான். 3 பதம் இருக்கு. ந அயம் தோஷக, ந அயம் தோஷக சிதாபாசக கூட்டஸ்தக ஏக ஸ்வபாவவான். தோஷம்னா என்னது? தவறு. ந இல்லை, அயம்னா இது, இது தவறு இல்லை. அவன் சிதாபாசன் நான் கூட்டஸ்தன்னு சொல்றது தவறு இல்லை. ந அயம் தோஷக. எதனால தோஷம் கிடையாது, தவறு இல்லை? சிதாபாசக கூட்டஸ்தக ஏக ஸ்வபாவவான், ரெண்டும் ஒரே தன்மை ஸ்வரூபத்துடன் கூடியது. சிதாபாசனும் சித்தும் ஒரே தன்மையுடன் கூடியது. ஒரு ஆள் தான் ரெண்டாக காட்சியளிக்கின்றது, ஒன்று தான் ரெண்டாக காட்சியளிக்கின்றது. ந அயம் தோஷக சிதாபாசக கூட்டஸ்தக ஏக ஸ்வபாவவான். இதனால தவறு கிடையாது. ஏக ஸ்வபாவவான், ஸ்வபாவவான். கூட்டஸ்தக கூட்டஸ்தைக்கன் இருக்கு அந்த இடத்துல. கூட்டஸ்தக ஏக ஸ்வபாவவான், ஸ்வபாவத்தை உடையவன், பலத்தை உடையவன் பலவான், புத்தியை அது மாதிரி குணத்தை உடையவன் குணவான், அது மாதிரி ஸ்வபாவத்தை உடையவன் ஸ்வபாவவான். அப்போ கூட்டஸ்தனுக்கும் இவனுக்கும் ஸ்வபாவம் ஒன்று தான் ரெண்டாக காட்சி அளிக்கின்றது. அடுத்தது ஆபாசக ஆபாசஸ்து அஸ்ய, ஆபாசஸ்து அஸ்ய, ஆபாசஸ்து அஸ்ய மித்யாத்வாத், மித்யாத்வாத், ஆபாசஸ்து அஸ்ய மித்யாத்வாத் கூட்டஸ்தத்வ அவசேஷனாத். ஆபாசத்வஸ்ய மித்யாத்வாத், அஸ்ய ஆபாசத்வம் மித்யாத்வாத், அவனுடைய அந்த ஆபாசமான தன்மை மித்யா. மித்யான்னு என்னது? உண்மை இல்லை. நம்ம என்ன சொல்ல, மித்யான்னா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், உண்மை இல்லை. அதான் நமக்கு அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். மித்யா சத்தியம்னா உண்மை, மித்யானா உண்மை இல்லை, இல்லை கிடையாது நமக்கு.
இருக்கு ஆனால் உண்மை இல்லை. ஆபாசஸ்தஸ்ய மித்யாத்வாத் கூட்டஸ்தத்துவ அவசேஷனாத். ஆபாசனின் தன்மை, சிதாபாசனின் தன்மை மித்யாவாக இருக்கின்றது. அப்படி என்ன பண்ணணும்? அப்போ சத்தியமாக இல்லாததால், ஆபாசனின் தன்மை சத்தியமாக இல்லாததால் கூட்டஸ்தத்துவ அவசேஷனாத், கூட்டஸ்தன் என்னும் தன்மை மட்டும் அவசேஷனம்னா எஞ்சி இருக்கின்றது. அது பொய்ன்னு புரிஞ்சதுக்கப்புறம் எது மட்டும்தான் இருக்குது? அப்போ நமக்கு எப்போவுமே இப்போ சித்து ஒன்று இருக்குது, சிதாபாசம் ஒன்று இருக்குது, சித்து ஒன்று இருக்குது, சிதாபாசம் ஒன்று இருக்குது, நமக்கு இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ 2 இருக்குது போல அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு தான் கொண்டு வர்றாரு பிரம்மைவ சத்தியம். அதுக்கு தான் அவர் திரும்ப திரும்ப அப்படியே கொண்டு வர போகிறது. ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று என்ன, நம்ம அதை கொண்டு வந்தால் தான் கிம்மிச்சன் கசிய காமாயெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். அதனால என்ன, இதை தவிர நமக்கு சம்சாரத்துலேருந்து விடுபடுறதுக்கு வழி கிடையாது. எதுவுமே உனக்கு துக்கப்படுறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு கொண்டு வர போகிறாரு. அதனால அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது கூட்டஸ்துவம் அவசேஷனாத்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. கூட்டஸ்தனா என்ன நமக்கு தெரியும்? பிரம்மன். அந்த தூய மெய்ப்பொருள் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது. ஏன்னா இந்த மற்ற எல்லாம் அந்த உனக்கு தெரிகிற அந்த நிழல் இது எதுவுமே உண்மை இல்லை. இப்போ நமக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஆழமான விஷயந்தான். ஆனால் நமக்கு இது ஒரு கண்டிப்பாக மனசுக்குள்ளே போகணும். ஏன்னா நமக்கு இதில் மனிஷா பஞ்சகத்தில் ஒரு வார்த்தை வரும், பிரம்மைவ ந பிரம்ம வித்துன்னு வரும். நான் ஞானி எப்படி இருக்கான்னா பிரம்மத்தை அறிந்தவன் கூட கிடையாது, அவன் பிரம்மமாகவே இருக்கின்றான். அதுதான் கூட்டஸ்தவ அவசேஷனாத்னா என்ன அர்த்தம்? அவன் சிதாபாசன்கிறது இல்லவே இல்லை, சித்து மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த இது நமக்கு வரணும். அப்போ அந்த சித்து நான் தான், சித்துன்னு ஒன்று இருக்கு, சித்துன்னு ஒன்று இருக்கு கிடையாது. அந்த சித்து நான் தான். அதைத்தான் நம்ம ஓனப் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ எம் அஸ்மி, அந்த சித்து நான் சொல்லணும். நம்ம சித்து இருக்குன்னு சொல்லலை, அவர் அஸ்தின்னு சொல்லலை. அஸ்தின்னா என்னது? இருக்கின்றது. அஸ்மி இருக்கிறேன், பாடம் படிச்சிருக்கோம் இப்ப. அப்ப அஸ்மி, அப்ப அதுவா நான் இருக்கேன், நான் தான் அது. அந்த எஞ்சி இருக்கின்ற அந்த அவசேஷனாத், கூட்டஸ்தாத் அவசேஷனாத் இருக்கு. அந்த கூட்டஸ்தனாக எஞ்சி இருக்கின்றது என்னது? நான் தான் அது. அப்போ அந்த நமக்கு அகடமிக்காக படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை நம்ம மயமாக ஆக்கணும். நம்ம கூட்டஸ்தன்னு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நான் யோசிக்க தொடங்கணும். கூட்டஸ்தன் ஒன்று இருக்குது, கூட்டஸ்தன் ஒன்று, அதுதான் நிதித்தியாசனங்கிறது. நம்ம முதல்ல ஸ்ரவண மனன காலத்துலலாம் கூட்டஸ்தன், பிரம்மம், ஆத்மா இப்படி படிப்போம். ஆனால் நம்ம நிதித்தியாசனம் பண்ணும்போது எங்கெல்லாம் கூட்டஸ்தன்னு இருக்கோ அப்போ கூட்டஸ்தன் அவசேஷனாத்தான் நான் தான் அது, நான் மட்டும்தான் இருக்கேன், அந்த அம்சம் இல்லை. நான் சிதாபாசனை பயன்படுத்தி நான் அகம் பிரம்மன் சொல்றேன். சிதாபாசன் சொல்லுதுன்னு நம்ம சொல்றோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம உள் வாங்கும் போது இது குருபராந்தர் இதை சொல்லலை, பரமானந்த சாமிஜி இதை சொல்றாங்க. கூட்டஸ்தன் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட முடிச்சுட்டாரு. இவர் இன்னும் ஆழமா சொல்றாரு. கூட்டஸ்தன் சொல்றான் நீ சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா 2 இருக்கிறதாவே உன் மைண்ட்ல இருக்கும். நான் தான் கூட்டஸ்தனை பயன்படுத்தி அகம் பிரம்மாஸ்மிங்கிறத சொல்றேன். அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம ஏன்னா எஞ்சி இருக்கிறது அவசேஷனாத், கூட்டஸ்த அவசேஷனாத். ஏன்னா அவர் அதுக்கு மேலே வித்யாரண்யர் விளக்கம் கொடுக்கல, குருபராந்தர் அதோட முடிச்சிடுறாரு. ஆனால் பரமார்த்தாந்த சாமிஜி அதுக்கு ஆழமாக கொண்டு போகிறாரு. நீ ஏன்னா தயானந்த சாமிஜி எப்பயுமே சொல்லுவாங்களாம், RC ஒன்று இருக்குது, OC ஒன்று இருக்குது, ஒரிஜினல் கான்ஷியஸ் ஒன்று இருக்குது, பிம்பம் ஒன்று இருக்குது, பிரதிபிம்பம் ஒன்று இருக்குது. இப்படியே நீ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா 2 இருக்குன்னு நினைப்ப. உண்மையில் 2 இல்லவே இல்லை. 2 இருக்கிறது மாதிரி காட்சி தான் தெரியுதே ஒழிய ஞானிக்கு 2 இல்லவே இல்லை. அப்போ நம்ம அந்த இதுக்கு கொண்டு வர்றாரு. கூட்டஸ்தன் அவசேஷனாத், எஞ்சி நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ பிரம்மமாகி நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ அதனால என்ன பண்ணலாம்? நம்ம சிதாபாசன் தான் சித் என்று சொல்வது தோஷம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு உள் வாங்கணும். நமக்கு அதை
சிதாபாசன் சொல்லலாம், இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்க்குறோம். நம்ம தோஷம் இல்லை, சிதாபாசன் தன்னை சித்தென்று சொல்வது தோஷம் இல்லை. எதனால? ரெண்டு பேரும் ஏகி ஸ்வபாவக, ஒரு அம்சம் மித்தியா அம்சமாக இருக்கின்றது, ஒரு அம்சம் சத்திய அம்சமாக இருக்கின்றது. ஏன்னா சிதாபாசன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அறிபவனாக இருக்கின்றது. அறியும் தன்மை, அறியாமைங்கிற தன்மை ஆத்மாவுக்கு கிடையாது. அது சும்மா அது ஆத்மாங்கிறது அதுக்கு எந்த ஒரு இயக்கமும் கிடையாது. அதனால அதுதான் சொல்ல முடியும். சொல்லலாமா அப்படின்னா இந்த கோணத்தில் சொல்லலாம். இரண்டும் ஏகி ஸ்வபாவக, ஒரே ஸ்வபாவமாக இருப்பதால் என்ன பண்ணலாம்? சிதாபாசன் நான் பிரம்மம்னு சொல்லலாம். நாயம் தோஷக சிதாபாசக கூட்டஸ்தக ஏக ஸ்வபாவவான் ஆபாசஸ்தஸ்ய மித்யாத்வாத் கூட்டஸ்தாத் அவசேஷனாத். இங்கு இது தோஷம் இல்லை, தவறு இல்லை. சிதாபாசன் தன்னை அசங்கோகம் என்று சொல்வது தோஷம் இல்லை. ஏனென்றால் கூட்டஸ்தனும் சிதாபாசனும் ஒரே சுபாவத்தோடு ஒன்று தான், ரெண்டாக வேறாக என்ன பண்ணிடுது? ஒரு அம்சம் மித்திய அம்சமாக இருக்கின்றது. அதனால சொல்லலாம் அப்படிங்கிறது இது நமக்கு கடைசி நிறைய ஆழமான இதில் விசாரத்தில் இருக்கும். இது ஆனால் இது ஒரு ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிய வச்சுட்டார். ஒரு அம்சம் பொய், ஒரு அம்சம் சத்தியம். அதனால இந்த அம்சத்தை நோக்கத்தில் சொல்லும்போது இது சொல்லலாம். டீச்சர் கொஞ்சம் இதாக இருக்கா டீச்சர்? சத்தியம் மித்தை ஒன்று இல்லவே இல்லை டீச்சர். ஆமாம் ஆமாம். ஆமாம் ஆமாம். அவன் விவகாரத்தில் தான் சொல்கிறான். விவகாரத்தில் தான் சொல்கிறான், சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறான் அவன் அப்படி. அதாவது இப்போ ஆமாம் அத்வைதத்தில் அதான் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னேன் டீச்சர். எனக்கு தான் வேஷம் போட்டிருக்காங்க, ஆனந்திக்கு வேஷம் போட்டிருக்காங்க. வேஷம் போட்டிருக்கும் போது நான் ஆனந்தின்னு சொல்ல முடியும் இல்லையா? அதுதான் நமக்கு. எவன் சொல்றான்? அந்த வேஷத்துல இருக்கு. ஆமா வேஷத்துல. ஆமாம் ஆமாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, அதால் சொல்ல முடியாது. பிரம்மத்தால் சொல்ல முடியாது. சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறார் அவர் இது எப்படி சிதாபாசன் சொல்ல முடியுங்கிறது. ஆமாம் சங்கம். இல்லை அதாவது உண்மையில் இருக்கின்றது ஒன்று தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று ஒரு ஆபாசமான ஒரு போலியாக இருக்குது. அப்போ ஒன்று வேஷம் நம்ம தெரிஞ்சு போச்சு, ஒன்று மித்தியா அம்சம். அந்த மித்தியா அம்சம் அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஒன்று தானே இருக்குது, கூட்டஸ்தன் மட்டும் தானே இருக்குது. வியாபகாரிக்கமாக தான் நம்ம சொல்கிறோம். வியாபகாரிக்கமாக பாரமார்த்திக லெவலில் நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு. அங்கே வியாபகாரிக்கமாக சொல்லணும்னா யார் சொல்ல முடியும்?
சொல்லணும்னா யார் சொல்ல முடியும்? சொல்றது தப்பு இல்லை, சொல்றது தப்பானவன் கேட்குறான். அவன் எப்படி சொல்லலாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறான். சிதாபாசன் நான் கூட்டஸ்தன் சொல்றது தப்பு இல்லையான்னு கேட்கும்போது அவன் தன்னோட ஒரிஜினலை தான் சொல்றான். நமக்கு சொல்றது தப்பு இல்லை. அதாவது சொல்லி கொடுக்கும்போது ஞானி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அகம் பிரம்மன் சொல்றாரு. அப்ப அந்த சமயத்துல அவர் இந்த அம்சத்தை தான் வச்சு சொல்றாரு நமக்கு. ஏன்னா சிதாபாசனை பயன்படுத்தி தான் சொல்ல முடியும். அப்ப அதனால சிதாபாசன் தான் சொல்லுது. ஆனா சிதாபாசன் சொல்லலாமான்னா ரெண்டு வேற வேற கிடையாது. ஆனந்தி நான் ராதைன்னு சொல்ல முடியாது. ஆனா வயோதிகன் வேஷத்துல இருக்கும்போது நான் ஆனந்தின்னு சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு ஒரே ஸ்வபாவம், அதுக்கு ஆதாரம் ஒண்ணு. விவகாரம் வியாபகாரிக்கல், இது வியாபகாரிக்க லெவல்ல தான் பேசுறோம். வியாபகாரிக்க லெவல்ல தான் நமக்கு பேசவே முடியும். பாரமார்த்திக லெவல்ல பேசுறதுக்கு இல்ல. சிதாபாசனே கிடையாது பாரமார்த்திக லெவல்ல. இல்ல நமக்கு வியாபகாரிக்க லெவல், இது எல்லாமே வியாபகாரிக்க லெவல். இப்போ வியாபகாரிக்க லெவல்ல தான் நம்ம பேசுறோம். ஏன்னா பாரமார்த்திக லெவல்ல முன்னுக்கு அப்புச்சுப்பு நம்ம ஒன்றும் சித்தம் மௌனம் செயல்வாக்கு எல்லாம் மௌனம், அங்கே ஒன்றுமே கிடையாது. இரண்டற்ற இதாகிடுது. இப்போ பேசும்போது விவகாரத்தில் பேசும்போது அகம் அசங்கக அப்படின்னு சொல்லும்போது எதை குறித்து சொல்கிறோம்? ஆமாம், ஞானி தான். ஆமாம், புரிஞ்சவன் தான் சொல்கிறான். ஏன்னா மற்றவன் என்ன பண்ணுறான், நான் உடம்பு மனசு புத்தின்னு இருக்கான். அஜ்ஞானி நான் உடம்பு மனசு புத்தின்னு சொல்கிறான். இதே சிதாபாசனை பயன்படுத்தி அஜ்ஞானி என்ன பண்ணுறான், நான் உடம்பு மனசுன்னு கவலைப்படுறான். இதே சிதாபாசனை பயன்படுத்தி ஞானி அகம் பிரம்மன்னு சொல்கிறான். ஏன்னா அதுதான் அறியக்கூடிய விவகாரத்துக்குரிய, இது எல்லாமே விவகாரிக்கம் தான். பாரமார்த்திகத்தில் கூட்டஸ்தன் அவசிஷியதே, கூட்டஸ்தன் மட்டும்தான் இருக்கான், அங்கே ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் டீச்சர் அது வியாபகாரிக்கம். ஏன்னா நமக்கு இது ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு இது உள்ளே போகணும். அது நமக்கு என்ன டவுட், இன்னும் திரும்பவும் வீட்டுக்கு போனோம் இன்னொரு டவுட் வரும் நமக்கு. கரெக்ட் இல்லை, இதெல்லாம் நமக்கு தப்பு கிடையாது. ராதிகா சாட்சி எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. சாட்சின்னா சிதாபாசனா சித்தா, எதை எப்படி சாட்சின்னு சொல்ல முடியும்? சாட்சின்னு அகம் சாட்சின்னு சொல்றது யாரு? என்னது? அதான் படிச்சுட்டு இருக்கோம். சாட்சி இதில் வரும், மாண்டூக்கி காரிக்கையில் இதே மாதிரியே வரும். அப்போ அவங்க கேட்பாங்க அப்போ எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இது கிளாஸ் கேட்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். அது நமக்கு திரும்ப திரும்ப இதை நமக்கு புனஸ்புரணம் நம்ம அபியாசம் பண்ண நமக்கு அப்போ தான் நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். அதுதான் அதுக்கு பேர் மனநம்னு பேர். ஏன்னா இது எவ்வளோதான் ஸ்ரவணத்தில் புரிஞ்சிரும், புரிஞ்ச விஷயம் நமக்கு மனசில் அதை ஏற்றுக்கணும். புரியுறதுங்கிறது வேற, அதை ஏற்றுக்கிறது வேற. ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஆனால் அதை நமக்கு ஏற்றுக்கணும் இல்லையா? நம்ம மனசை ஏற்றுக்கணும் இல்லையா? ஆமாம், குரு சொல்கிறது கரெக்டு தான், இது என்னால் ஏற்றுக்க முடியுது. திருஷ்டாந்தம் புரியும், தாஷ்டாந்தமும் புரியும். ஆனால் இதில் எனக்கு நான் கன்வின்ஸ் ஆகலை, அந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அத்தனை ஆச்சாரியர் பார்க்குறோம். நமக்கு ராமானுஜர் அவ்வளோ பெரிய பக்தர், அவ்வளோ பண்டிதர், அவருக்கு அத்வைதத்தில் கன்வின்ஸ் ஆகலை. அது எப்படி அதை எப்படி நீ நீயும் பகவானும் ஒண்ணுன்னு எப்படி சொல்வேன்னு அவருக்கு அந்த அளவுக்கு அத்வைதியை கண்டாலே அவங்களுக்கு இப்படி ஒரு அவங்க எப்படி கடவுளும் நீயும் சொல்ல முடியும்? அப்போ நமக்கு அது கன்வின்ஸ் ஆகணும். இல்லை, அதுக்கு ஒரு அனுகிரகம் வேண்டியது இருக்கு. அப்போ நமக்கு அப்போ ராமானுஜருக்கு இல்லாத அனுகிரகம் நமக்கு. ஏன்னா அது மாயையில் எல்லா படிநிலைகளுக்கும் ஆச்சாரியர்கள் தேவைப்படுது. அதனால மாயை அப்படி கிரியேட் பண்ணியிருக்கு. ஆதிசங்கரரை கிரியேட் பண்ண அதே மாயை ராமானுஜரை கிரியேட். ஏன்னா எல்லாரும் அத்வைத்தத்துக்கு அதிகாரியாக இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாராலையும் முடியாது. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? இது மாயையோட லீலை.
அப்போ நம்ம எதில் கன்வின்ஸ் ஆகிறோம்? இப்போ நமக்கு இதில் கன்வின்ஸ் ஆகுதா? ஏன்னா கண்டிப்பாக இன்னொரு வீட்டில் போனோன்னா இன்னொருக்கு 2 தடவை போட்டு கேளுங்க, வந்து கிளாஸை கேளுங்க, குருபுராணந்தரோடதை கேளுங்க வந்து. ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான இடம். இப்போ விட்டுட்டா அப்புறம் கேட்க மாட்டோம், அப்புறம் 1008 வேலை வந்துடும் நமக்கு. ஏன்னா சூட்டோட சூடாக கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சூட்டோட சூடாக வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு, அவர் என்ன திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காரு, இதில் நம்ம கன்வின்ஸ். ஏன்னா இது வந்து வாழ்க்கை பூரா நம்ம மனசில் பதிய வேண்டிய விஷயம். எனக்கு 10 வருஷம் கழிச்சு தான் இது பதிஞ்சிச்சு, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கேள்வியே 10 வருஷம் சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் தான் நமக்கு வரும் யாருக்கு அப்படின்னு. இந்த கொஞ்சம் ஏன்னா இந்த சிதாபாசம் இப்படி கொஞ்சம் இப்படி புரிஞ்சும் புரியாமையுமா இருக்கும். அப்புறம் நமக்கு இந்த ஆழமாக உள்ளுக்குள்ளே நம்ம இதுலேயே நமக்கு கேட்டு 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 வரும்போது ஆமாம் இது சொல்லலாம். எனக்கு இப்போ முன்ன கேட்டதை விட உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இப்போ நல்லா புரியுது. எடுத்து சொல்லும்போது ஏன்னா நான் எனக்கு ஒரே 5 தடவை கேட்டேன். குருபுராணந்தரது 5 தடவை, பரமார்த்தானந்தரது 5 தடவை. ஏன்னா நமக்கு அதாவது புரிஞ்சுக்கிறது வேற, புரிய வைக்கிறதுங்கிறது வேறையா இருக்கு இல்லையா. அப்போ எனக்கு அவ்வளோ கன்வின்ஸ் ஆகுது. 2 ஃபோனில் போட்டு வச்சுக்கிறது, இதில் குருபுராணந்தர் கிளாஸ், இதில் பரமார்த்தானந்த சாமி கிளாஸ் வந்து. இப்போ இதில் ஒரு 5 தடவை, இதில் ஒரு 5 தடவை. இப்போ எனக்கு நல்லா புரியுது. அது மாதிரி நீங்களும் நல்லா புரியுங்கன்னா இதை நல்லா கிளாஸ் எடுங்க, வந்து யாருக்காவது கூப்பிட்டு உட்கார வச்சு. அது மாதிரி நமக்கு டைம் எடுக்கும், நமக்கு இதை உள்வாங்கி நமக்கு இது கன்வின்ஸ். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதிலே கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கமோ, நிறையா கேட்க இந்த டேர்ம்ஸ் நமக்கு உள்ளே போகணும். அப்போ அதுக்குரிய பிரதிபந்தங்களும் நீங்கணும். அதனால் இட் வில் டேக் டைம். அதாவது புரிஞ்சாலும் சந்தோஷம், புரியலைனாலும் ஒன்றும் திரும்ப திரும்ப கேட்டால் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 16. இப்போ இன்னொரு பூர்வபக்ஷம் வருது நமக்கு. இப்போ நம்ம என்ன படிச்சுட்டோம்? நம்ம கூட்டஸ்தன் ஒன்று இருக்குது, சிதாபாசன் ஒன்று இருக்குது, சித்துன்னு ஒன்று இருக்குது, சிதாபாசன் ஒன்று இருக்குது. அப்போ யார் சொல்கிறா அகம் பிரம்மாஸ்மின்னு யார் சொல்கிறான்னு பார்த்துட்டோம். சிதாபாசன் தான் சொல்கிறான் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு பூர்வபக்ஷி கேட்குறான் வந்து, சிதாபாசன் பொய்னா அப்போ எனக்கு கிடைச்ச ஞானமும் பொய்யா? நான் கஷ்டப்பட்டு சாதன சதுஷ்டயத்தெல்லாம் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு போராடி வாழ்க்கையே இது கொடுத்து முட்டி மோதி அத்தனை என்னது அவ்வளோ ஜபம் பண்ணி அமானித்துவம் அதம்பித்துவம் ஒன்னொன்னையா நான் வந்து கிருஷ்ணர் சொன்ன அத்தனையும் நான் வந்து கஷ்டப்பட்டு முழுங்கி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கிறாரு, எல்லாத்தையும் விபூதியா பாருங்கிறாரு. எல்லா வெறுப்பு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு விட்டுட்டு ஞானத்தை கொஞ்சம் பார்த்தா அதுவும் பொய்யா அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. பதில் என்ன சொல்ல போற? பொய் தான் அப்படின்னு சொல்ற. ஞானமும் பொய்யா அப்படின்னா ஞானமும் பொய் தான். ஏன்னா பொய்யான சிதாபாசன்ல வந்திருக்கிற ஞானமும் பொய் தான். ஏன்னா நம்ம கடைசியில் எங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம கொண்டு வர போறோம். இப்போ நமக்கு இந்த சந்தேகம் வரும். நமக்கு இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்தது காரணமே வந்து ஏன்னா அப்போ நம்ம ஞான நிஷ்டைன்னு சொல்கிறோமே. அப்போ ஞான நிஷ்டைங்கிறது பொய்யா? பொய் தான். ஞான நிஷ்டை யாருக்கு? ஞான நிஷ்டை மனசுக்கு, பிரம்மத்துக்கு கிடையாது. ஞானம் யாருக்கு? மனசுக்கு, பிரம்மத்துக்கு கிடையாது. ஏன்னா நம்ம கடைசியில் மனசுன்னு அது சத்தியத்துவம் கொடுத்து வச்சுருப்போம். அந்த மனசே பொய்ங்கிறத நமக்கு தள்ள வேண்டியது. ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு ரொம்ப வந்து சிதாபாசன் அந்த மைண்டுங்கிறதுல போய் நம்ம போய் ரொம்ப அசோசியேட் பண்ணி இருக்கோம் நமக்கு. அப்போ அந்த ஞானம் யாருக்கு? ஞான நிஷ்டை யாருக்கு? அப்போ ஞான நிஷ்டையும் போய் அப்போ ஏன்னா நமக்கு மனச்சஞ்சலம் தான் நமக்கு வந்து கடைசியில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்போ அந்த மனச்சஞ்சலமும் பொய் தான். ஞானம் பொய், ஞான நிஷ்டை பொய், மனச்சஞ்சலம் பொய், எல்லாத்தையும் தள்ளிட்டு பிரம்மைவ சத்தியம் இதிலேயே கொண்டு போகிறார் நமக்கு வந்து. அதுக்காகத்தான் நமக்கு ஞானமும் பொய் அப்படிங்கிறத நமக்கு இதில் வரப்போகுது. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். 16. கூட்டஸ்தோஸ்மீதி போதோபி மித்யா சேன்னேதி கோவதேத் நஹி சத்யத்தயா பீஷ்டம் ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம் கூட்டஸ்தோஸ்மீதி போதோபி மித்யா சேன்னேதி கோவதேத்
நஹி சத்யதயா பீஷ்டம் ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். இப்போ இந்த பூர்வ பட்சத்தில் முதல்ல பிரிச்சிருவோம். கூட்டஸ்தஹ அஸ்மி, கூட்டஸ்தஹ அஸ்மி, கூட்டஸ்தஹ அஸ்மி. அஸ்மினா நான் இருக்கிறேன், நான் கூட்டஸ்தனாக இருக்கின்றேன். கூட்டஸ்தஹ அஸ்மி போதஹ அபி. அந்த எஸ் மாதிரி இருந்ததுன்னா ஆ போடணும் நமக்கு. போதஹ அபி. கூட்டஸ்தஹ அஸ்மி போதஹ அபி மித்யா சேத். சேன் இருக்கு. மித்யா சேத் ந இதி. 3 சந்தி இருக்கு அந்த இடத்துல. மித்யா சேத் ந இதி கோ வதேத். ந இதி கோ வதேத். கூட்டஸ்தோஸ்மி இதி போதஹ அபி மித்யா சேத் ந இதி கோ வதேத். கூட்டஸ்தஹ அஸ்மி, நான் கூட்டஸ்தனாக இருக்கின்றேன் என்கின்ற போதக. போதன ஞானம், ஞானம். அப்படின்னா ஞானமும் கூட, ஞானமும் கூட பொய்யா அப்படின்னு கேட்குறான். வந்து கூட்டஸ்தன் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் வந்து பிரம்மன் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஞானமும் கூட பொய்யா அப்படின்னா மித்யா சேத். மித்யானா மித்யாவாக இருக்கின்றதா, மித்யா சேத் அப்படின்னா அவர் சொல்றாரு ந இதி கோவதே. இல்லைன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? ந இதி கோ வதே. கோன கஹ. கஹ தான் அந்த சந்தியா கோ வருது நமக்கு. கஹ பாலகஹ கஹ. பாலகஹ அங்கே வித்யாலத்தையே, நம்ம வித்யாலயே அப்படி படிக்கிறோம். நமக்கு வந்து பாலகஹ கஹ அஸ்தி, எங்க இருக்கான்? கஹ எங்க இருக்கு? மித்யா சேத் ந இதி கஹ வதேத். யார் சொன்னார்கள்? வதேத்னா சொன்னார்கள், கஹன யார்? ந இதி யார் சொன்னார்கள்? டபுள் நெகட்டிவ் போட்டிருக்காரு. இல்லை என்று யார் சொன்னார்? கூட்டஸ்தக அப்படி. இது ஞானமும் மித்யாவா என்று கேட்டால் இல்லைன்னு யார் சொன்னா? மித்யாதான், பொய் தான். நஹி சத்யதயா, அடுத்த வரி சந்தி. நஹி சத்யதயா சத்யதயா அப்பி இஷ்டம். நஹி சத்யதயா அப்பி இஷ்டம். நஹி சத்யதயா அப்பி இஷ்டம். ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். நஹி சத்யதயா அப்பி இஷ்டம். அதை நான் உண்மை என்று சொல்ல இஷ்டம் இல்லை. எதை? அந்த ஞானத்தை. அந்த ஞானம் அதை உண்மை என்று சொல்ல இஷ்டம் இல்லை. இஷ்டம் அப்பி இஷ்டம். சத்யதயா அப்பி இஷ்டம். எது போல? எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். விசர்ப்பணம்னா நீங்குவது. இப்போ கயிற்றுல ஒரு பாம்பு இருக்குன்னு பார்த்தோம். பாம்பு எங்கேயும் போச்சா? போல. பாம்பே இல்லை. பாம்பே இல்லை. விசர்ப்பணம்னா நீங்குவது. அது நீங்குவது. ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். கயிற்றில் தோன்றிய பாம்பு எப்படி நீங்குதுன்னு சொல்ல முடியாதோ, போயிடுச்சு, பாம்பு இருந்துச்சு, பாம்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்னா பாம்பே பொய். அப்போ அந்த பாம்பு போனதுங்கிறது எப்படி பொய் வந்து? அது மாதிரி சிதாபாசனே பொய், அந்த சிதாபாசனுக்கு ஞானம் வந்துச்சுங்கிறது அதை விட பொய். அப்ப அடுத்த கேள்வி அதான் வரப்போகுது. அடுத்த கேள்வி அதான் வரப்போகுது. அப்ப ஞானமும் பொய் அப்படின்னா வந்து எப்படி வந்து சம்சாரம் வந்து நீங்கும்? படிப்பு தேவையா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். நமக்கு இன்னும் ஆழமாக கொண்டு போக போகிறாரு. நம்ம அதுக்கு ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடுவோம். இப்போ அதுவும் பொய்யா அப்படின்னா நமக்கு இப்போ கனவுல எனக்கு பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது, தூங்கிட்டு இருக்கேன், கனவு
பக்கத்தில் நான் வந்து சாக்லேட்லாம் வச்சுருக்கேன். தூங்கும்போது நான் வந்து படுக்கும்போது வச்சுட்டு தான் படுக்கிறேன். ஆனால் நைட்டு பசிக்குது, எனக்கு வந்து கனவுல பசிக்குது. இந்த மிட்டாய் எனக்கு உபயோகமாக இருக்குமா? கனவு பசிக்கு என்ன தேவை நமக்கு? கனவுல தான் சாப்பாடு தேவை. கனவுல தான் சாப்பாடு தேவை. இப்போ நம்ம அம்மா மடியில் ஒரு குழந்தை படுத்திருக்கு, அது கனவு காங்குது. அம்மா காணோன்னு கனவு காங்குது. அம்மா மடியில் தான் படுத்திருக்கு, ஆனால் வந்து என்ன பண்ணுது? கனவு காங்கும்போது அம்மா காணோன்னு அழுது வந்து. அப்போ அந்த அம்மா எங்கே வரணும்? கனவுல வரணும். இப்போ நமக்கு இந்த மித்யா சம்சாரத்துக்கு மித்யா ஞானம் தேவை. இப்போ இந்த சம்சாரமும் மித்யா, இந்த பொய்யான இந்த சம்சாரத்துக்கு இந்த பொய்யான ஞானம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகுது. இது எல்லாம் பொய் தான், சம்சாரமும் பொய். நமக்கு என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் நமக்கு இந்த இது மாண்டூக்கிய காரிக்கையில் வரும் நிரோத என்னப்பா? மித்யா ஞானம். நம்ம எப்பயுமே அந்த மித்தியாங்கிற பதத்தை யூஸ் பண்ணி, ஏன்னா இருக்கு ஆனால் இல்லை, சத்தியத்துவம் கிடையாது அப்படிங்கிற. ஏன்னா நமக்கு இதில் வரும் மாண்டூக்கிய காரியங்கள் வரும், ந நிரோதக நச்ச உற்பத்திகி ந பத்தக ந சாதக ந முமுக்ஷுகு நவை முக்தக இத்தியேஷா பரமார்த்ததா. நிரோதம், நம்ம உற்பத்தியும் இல்லை நிரோதமும் இல்லை. ந நிரோதக நச்ச உற்பத்திகி ந பத்தக, பந்தப்பட்டவனும் இல்லை, சாதகனும் இல்லை. ந பத்தோ நச்ச சாதக ந முமுக்ஷுகும் இல்லை, ந முக்தக முக்தனும் இல்லை. இத்தியேஷா பரமார்த்ததா, இதுதான் உண்மை. இதில் வரும் நமக்கு, இதில் வருதா? சார் கையில் நம்ம வருதா? இப்போ நமக்கு இதில் வேற ஒன்று வருமே, இந்த என்னது புலி விரட்டுறது ஒரு பாட்டு. நான் அந்த பாட்டு தேடினேன், எனக்கு மறந்து போச்சு. எனக்கு அது ஒரு பாட்டு இருக்குது நமக்கு, அதான் தேடினேன், என்னால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. புளியும் அனுகூணம் என்ன, அது வேற. இது ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்களை, அதுவும் இல்லை. விழித்தது மெய்தானேன்னு ஒரு பாட்டு வரும். இதே இதுக்குரிய பாட்டு. ஆமாம், எத்தனை பாட்டுக்கா? மோகனித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல். அதே தான். இதில் வேற யாருக்கே? இதில் ஃபஸ்ட்லையா? சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யாம் என்றால் சக்தி சாதனமாய் வந்த புத்தியும் பொய்யாம் எனில் மோகனித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. அந்த பாட்டு, அதே பாட்டு தான். ஆமாம், பொய்யான. இதோட சேர்த்து நம்பர் தெரியல என்னன்னு. இல்லை, இதில் சந்தேகம் தெளிந்ததா? இது தத்துவ விளக்கமா? தத்துவ விளக்கம். சக்தியும் பொய்யாம் என்றால் சக்தி சாதனமாய் வந்த அதாவது விக்ஷேபம் மித்தையானால் முக்தி தருமே, அந்த தான் நமக்கு. அதுதான் அந்த இடத்துல கிட்டத்தட்ட இதே தான் நமக்கு வந்து நமக்கு முக்தி வந்து நமக்கு இன்னும் வரப்போகுது. நமக்கு இப்போ நமக்கு என்ன பண்ணி பார்த்துட்டோம்? ஞானம் மித்தியைன்னு பார்த்துட்டோம். மித்தியா ஞானம்ங்கிறத வரைக்கும் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். அப்போ நம்ம அடுத்து சம்சாரமும் மித்தியாவான சம்சாரத்திற்கு மித்தியாவான இந்த ஞானம் தேவைன்னு அடுத்த கிளாஸ் வரப்போகுது. நம்ம மெல்ல பார்ப்போம். நம்ம ஆமாம், அப்போ தான் நம்ம வந்து ஏன்னா நம்ம கடைசியில் பிரம்மைவ சத்தியம், அதில் தான் தொங்கிட்டு நிற்கிறார் வித்யாரண்யர். வந்து ரெண்டாவதாக ஒன்று இல்லவே இல்லை, எல்லாமே தோற்றம், உனக்கு இருக்கிறது ஒன்று தான். அதில் தான் அவருக்கு வந்து நம்மளை அதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா அப்போ தான் உனக்கு ஜீவன் முக்தசிய யா திருப்திகின்னு ஒரு பதம் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த திருப்தி வந்து எப்படி வரும்னா, இந்த வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கிம்மிச்சன் கசிய காமாய அந்த மறக்கக்கூடாது நமக்கு. அப்போ எதை குறித்து ஆசைப்படுவான், எதை குறித்து
இது பண்ணுவான். நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம், கிம்மிச்சன் கசிய காமாயன் போடும்போதே நம்ம எதை வெறுப்பான் அதை நம்ம போட்டுக்கிடணும். எதை நோக்கி ஆசைப்படுவான்னு மட்டும் இதில் போட்டிருக்காரு. அப்போ எதை வெறுப்பான், எதை கண்டு பயப்படுவான், எல்லாமே நம்ம இதெல்லாம் இன்க்ளூடட். என்னென்ன உணர்ச்சிகள்லாம் இருக்கோ, நம்ம பாதிக்கின்ற என்னென்ன உணர்ச்சி இருக்கோ, யாரை கண்டு பொறாமப்படுவான், யாரை கண்டு கோபப்படுவான், யாரை கண்டு யாரை வெறுப்பான், யாரை விரும்புவான், எல்லா உணர்ச்சிகளும் இதில் அடக்கும் நமக்கு அந்த கிம்மிச்சன் கசிய காமாயன் வரும்போது. ஏன்னா உனக்கு உணர்ச்சிக்கு இடமே இல்லை, ஏன்னா மனசுன்னே ஒன்று இல்லை, ரெண்டாவதா ஒரு பொருளே இல்லை, பிரம்மைவ சத்தியம். அதில் தான் அவர் என்ன ஃபுல்லாக நம்மளை அதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாரு நமக்கு. அதுதான் நமக்கு அதில் முடிக்கிறது மாதிரி நமக்கு அத்தனையும் கற்பனைன்னு நம்ம சொல்லிட்டு, ஆனால் விவகாரத்தில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு புரியுது நமக்கு. அப்போ இந்த ஞானம் நமக்கு உனக்கு விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ பொறாமப்படுவதற்கோ கோவப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ எதுக்கும் ரெண்டாவதா ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத நமக்கு ஆளை கொண்டு போகிறதுக்கு தான் அப்படி செதுக்கி, அதாவது என்ன சொல்கிற, ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி நம்மளுடைய அறிவை செதுக்கி கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் பண்ணியிருக்க சங்கல்பம் என்ன, ஜீவன் முக்தசிய யா திருப்திகி, அதான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்கிறாரு. எந்த ஜீவன் முக்தனாக ஆக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அதை நோக்கி நம்மளை சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வர்றார். ஞானங்கிறது என்ன, நமக்கு இதில் நமக்கு எதுலையுமே மாற்றம் கொண்டு போகிறது கிடையாது, நமக்கு யாரையும் மாற்ற போகிறது கிடையாது, உலகம் அது பாட்டுக்கு இருக்க போகுது. நமக்கு இதில் நாம் சிந்திக்கிற முறையை மாற்ற வேண்டியது இருக்குது. அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, அந்த சித்து சிதாபாசன் கொட்டிக்கிட்டே வந்தவர் கடைசியில் சிதாபாசன் கழட்டியே விட்டுட்டார். இப்போ சித்து மட்டும்தான் வச்சிருக்காரு. ஏன்னா சிதாபாசன் பொய், அப்போ அதில் இருக்க ஞானமும் பொய், சம்சாரம் பொய், எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு சித்து மட்டும்தான் இருக்குது. நம்மளை அந்த சித்து திருஷ்டியிலேயே யோசிக்க வைக்கிறார். அதுதான் நமக்கு இந்த இதோட பெரிய மகத்துவம். நமக்கு ஆழமாக நமக்கு திரும்ப நம்ம கேட்கணும். நீங்கள் குருபரானந்தர் கிளாஸையும் நான் சைமல்டேனியஸாக அனுப்பி விட்றேன். அதையும் கொஞ்சம், ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் என்கிட்ட புரியாதது உங்களுக்கு திரும்ப அதில் புரியலாம். நமக்கு இது கொஞ்சம் 2-3 பேர்கிட்ட கேட்கும் நல்லா புரியும். கேட்கும் போது உங்களுக்கு அவர் அப்படியே பேசுவார். நமக்கு அவரோடது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேட்டுட்டு அதை கேட்கும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். நமக்கு இதுக்கு டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அடுத்த கிளாஸில் அந்த என்ன சொல்கிறது லெஃப்ட் ஓவர் இல்லாமல் நமக்கு இதை உள் வாங்கிட்டு அடுத்ததுக்குள்ளே போகிறது மாதிரி உங்களுக்கு இருக்கும். நமக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் தான் நமக்கு. இதை விடாமல் நம்ம படிப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.